நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினர் திருமாவளவனுடன் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார், நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். நிவாரணம் இதுவரைக்கும் வந்திருக்கீங்களா? ஏதோ கேட்டிருக்கீங்களா? ஏற்கனவே நீங்க ₹1 கோடி தரணும்னு சொல்லிட்டு போராட்டத்தில் வலியுறுத்தி இன்னைக்கு இந்த 2-3 கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருக்கு சொந்த பகுதியிலேயே, அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அவ்வப்பொழுது பேசுகிறோம், இன்னைக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிச்சா? இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. அது ஒரு அரசியல் கோரிக்கை. இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம், வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சில கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு, அதேபோல மின்சாரத்துறையில் அந்த வாரியத்தில் பொறியியல் பட்டம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினர் அவர்களுடைய கோரிக்கைகள் சிலவற்றை முதலமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்த விளக்கத்தை திருமாவளவன் அளித்ததை பார்த்தோம்.